ஹலோ கைஸ். ஸோ நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அன்பாக்சிங் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துருவோம். ஸோ அது ஒரு பேப்ளேடு தான், ஓகே. ஸோ ஒரு பேப்ளேடு, ஆனால் நீங்கள் கேட்ட பேப்ளேடு. ஸோ அது என்ன பேப்ளேடு அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துடலாம். ஸோ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், என்னடா திடீர்னு லான்ச்சர் எடுத்து வந்து நீட்டுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற பேப்ளேட் ஒரு பஸ்ட் பேப்ளேட். ஸோ ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால வாங்கியாச்சு. ஸோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள். கிரேட்டஸ்ட்டு ரெஃபேல் கேஸ். ஸோ வாங்கிட்டோம். இது எப்போ வாங்கினோன்னு எனக்கே தெரியாது. ஸோ சொல்ல போனோம் அப்படின்னா இதான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று. ஸோ ஃபஸ்ட்டு எப்போயோ வாங்கியிருப்பேன் போல், அன்பாக்சிங் பண்ணலான்னு தான் வாங்கியிருப்பேன். ஸோ அதை அப்படியே மறந்து விட்டுட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடை க்ளீன் பண்ணோம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ இந்த பேப்ளேட் இருந்தது கபோர்டில். ஸோ பார்த்த உடனே அப்படியே தோண்டிடுச்சு அன்பாக்சிங் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அந்த பே பாயிண்டட் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ டேப்பெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நியூ பேப்ளேட் இது. ஸோ அந்த வீடியோ எடுத்துட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் இதை அதுக்கு அடுத்த நாள் தான் பார்ப்பீங்க. ஸோ ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடுவோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ லான்ச்சர் இருக்குது நம்மக்கிட்ட, ஆல்ரெடி வச்சுருந்த லான்ச்சர் தான் அது. ஸோ அதுவும் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம், டேப்பை பிரிச்சிடலாம். ஸோ அப்படியே தாங்க இருக்குது, நான் எடுக்கலை. ஸோ வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டேன், மறந்து போயிட்டு வச்சுட்டேங்க. ஸோ அப்படியே தான் இருக்குது. எடுத்துருவோம் வெளியில். ஸோ பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒட்டியே தான் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எடுறா வெப்பனை. ஸோ வெப்பனை எடுத்தாச்சு. டேப்பெல்லாம் வெளியே வந்திருக்கோம். டேப்பெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது. அப்படியே கண்டிக்கிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி. கிட்டத்தட்ட எப்போ வாங்கினேன், போன வருஷம் பிப்ரவரி வாங்கினேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். கபோர்டில் இருந்தது. டேப்பு தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அட்டை இருக்குது, இதையும் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸ்டிக்கர்ஸும் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அருவியாச்சு. டக்கரா டோமி கேஸ். ஸோ ஃபேக்கெலாம் கிடையாது, டக்கரா டோமி தான் கிரேட்டஸ்ட் ரெஃபேல். ஸ்டிக்கரை காணும், ஸ்டிக்கர் அதுலேயே இருக்குது. எப்பா எவ்வளோ பெரிய பேப்பரு, உண்மையிலே மாசு. இங்கே பாருங்கள், கிரேட்டஸ்ட் ரெஃபேல். தூக்கி ஓரமாக வச்சிடும். இந்த நம்ம நேரம் படிக்கவும் முடியாது. தூக்கி ஓரமாக வச்சிட்டோம். ஸ்டிக்கரு டக்கரா டோமியோட ஸ்டிக்கர் பார்த்துக்கோங்க. ஒட்டும், இது அப்புறமா பொறுமையாக ஒட்டும். இப்போ நம்ம பேப்ளேடை ஒரு 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 பார்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணிடும். வாய் ரொம்ப வளருது, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். எல்லாமே கண்டிச்சு அப்படியே. பரவாயில்ல, நம்ம ஒன்று ஒன்றா எடுப்போம். ஃபஸ்ட்டு டிரைவரு, பர்ஃபார்மன்ஸ் டிப்புன்னு கூட படுற இந்த ஒரு டிரைவரு. ஆக்சுவலாக இதுக்கு 3 மோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தூக்கி, ஆமாம், இதை தூக்கி அப்படியே இந்த சைடு வச்சோம் அப்படின்னா அட்டாக்கு. ஸோ ஃப்ளாட் பர்பஸாக இருக்கிறதுனால அட்டாக்கு. ஸோ இதை தூக்கி கீழே வச்சோன்னா, கீழே வச்சா லைட்டாக பேலன்ஸ் பண்ணுமோ, தெரியுதா உங்களுக்கு? இருங்க, இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ லைட்டாக அந்த பேலன்ஸ் டிப்பு உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இதான் ஃபுல்லாக அட்டாக்கு போல். இல்லையே, எடுத்து மேலே வைக்க வைக்க தானே அட்டாக் வரும்.
அப்போ இதுதான் பேலன்ஸு, இது ஸ்டாமினா போல். என்ன கருமனே ஒன்றும் புரியல கைஸ். அப்படியே மேலே மேலே வச்சுக்கிட்டு போகலாம். நான் கீழே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு. ஸோ டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெலோ கிட்டியோட டிஸ்க்கு தான் இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க்கு பாருங்கள், ரெண்டுத்துக்குமே ஒரே டிஸ்க்கு தான். ஹெலோ கிட்டியோட டிஸ்க்கு. இது கோல்டு கலரில் இருக்கும், இது வந்து நார்மலாக அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது லேயர். ஸோ பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா டக்கரா டாமி ஸ்க்ரூ டைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த கிம்மிக்கை கையிலலாம் எடுக்க முடியாது போல், லான்ச் பண்ணால் தான் அதுவாக தானாக வெளியில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிரைவரை மாட்டி ஒரு லான்ச் பண்ணுவோம், சும்மா பண்ணுவோம், அவ்வளோதான். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பேப்ளேடாக இருக்குது. ஹை மோடில் மட்டும்தான் வைக்க முடியுமோ இதை தெரியலையே. இப்போ கீழே இருக்குதா மேலே இருக்குதா? நம்ம நல்லா மேலே வச்சுருவோம். இதுக்கு மேலே வைக்க முடியாதோ? ஆமாம், இதுக்கு மேலே வைக்க முடியல. ஸோ இவ்வளோ தான். ஓகே, நம்ம ஹைட்டாக நம்ம வச்சுருக்கோம். அட்டாக் மோடுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு மோடாக பேட்டில் பண்ணி பார்ப்போம். ஸ்டிக்கரை தூக்கி ஒரு வச்சிடலாம். பேட்டில் பண்ணுறதுக்கு எந்த பேப்ளேடும் எடுக்கலை, சும்மா லான்ச் பண்ணுறேன். எஸ், அட்டாக் மோடு கைஸ். அட்டாக் மோடில் தான் இருக்குது. ஃபேன் வேற போடல, பயங்கரமாகவே இருக்குது. வெளில வந்துருச்சு கைஸ் ஆர்மர். அட்டாக் மோடு ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. வேற லெவலில் இருக்குல்ல பாருங்க. ஸ்ப்ரிங் ஏதோ வச்சுருக்காங்க போல். ஒரு சைடு லாக் ஆகிடுச்சு, என்னென்னு சைடு லாக் ஆகலை. ஐயையோ, எப்படிடா லாக் பண்ணுறது? ஒரு சைடு லாக் ஆகிடுச்சு கேஸ், ஆனால் இன்னொன்று சைடு லாக் ஆகலை. எப்படி லாக் பண்ணணும்? முன்னாடி இழுக்கணுமோ? மேனுவலில் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். பெருசாக எனக்கு இந்த பேப்ளேட்ஸை பற்றி தெரியாது, ஃபஸ்ட்டு பேப்ளேட்டை பற்றி. எப்படி அழுத்தணும்னு எங்கேயுமே போடலையே. நீங்கள் சைடில் எங்கேயா பிடிச்சி அழுத்தணுமா? உள்ளே போய் லாக் ஆக மாட்டேங்குது. இப்போ லாக் ஆகிடுச்சு. ஸோ அது ஏதோ ஒன்று வெளியில் இருந்தது. ஸோ அதை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஐயா, ஸோ இவ்வளோ தான் கிமிக்கு. எடுத்து இப்போ கீழே வச்சுருவோம். பேலன்ஸ் மோடுன்னு நினைக்கிறேன். லான்ச் பண்ணுவோம். எஸ், பேலன்ஸ் மோடா ஸ்டாமினா மோடான்னு தெரில, பட் ஏதோ ஒரு மோடு. உங்களுக்கு ஹார்மர் வெளியில் வருது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ தெரிகிறதா காய்ஸ்? ஹார்மர் வெளியில் வருது. வெளியில் வந்துருச்சு, ஃபுல்லாக எல்லாம் வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக எல்லாம் வந்துருச்சு ஹார்மர். என்னடா இது பேக் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கூடை மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கூடை மாதிரி இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது உள்ள தள்ளிட்டு லாக் பண்ணணும். ஆல்ரெடி உள்ளே தான் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேப்ளேடு. இது வந்து பேப்ளேடு கணக்கிலே எடுத்துக்க முடியாது, ஸ்பெஷல் வேரியண்ட்னால. ஸோ இதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தேன். ஸோ கைஸ், ஃபைனலி ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன்.
ஸோ எவ்வளோ பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கிரேட்டஸ்ட் ரஃபேல். ஸோ பிராண்ட் நியூ பேப்ளேட் கைஸ், ஒரிஜினல் டக்கரா டோமி. ஏன் ப்ரோ உனக்கு இந்த ஃபஸ்ட்டு பேப்ளேட் பற்றி ஒன்றுமே தெரியாது நீ, அப்புறம் எப்படி இந்த ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்து தான் வேறு ஏதாச்சும் ஓட்டுறது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை மட்டும் எங்கே ஓட்டணும்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது சின்னதாக. ஸோ இது எங்கே ஓட்டுறதுன்னு தெரில. ஸோ அதனால் அப்படியே விட்டேன். இப்போது அது சின்ன ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போமா. ஸோ இதுவுமே ஹை மோட்டில் தான் இருக்குது. ஹலோ கிட்டி இஸ் கிரேட்டஸ்ட் ரஃபேல் பேட்டில் போட்டுரும். ஹலோ கிட்டி லெஃப்ட் சைடில் போடும். ஸ்பின் ஸ்டீல் பண்ணிட்டோம். இந்த தூக்கி இது என்ன ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ரிங்கு என்ன கரமோனே தெரில, ரஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். உள் சைட்ஸ் வரும், ஹை மோட்லேயே இருக்கும். டூல் எங்கே கைஸ்? டூல் வச்சு திருப்பணும். இருங்க திருப்போம். கையிலே திருப்பியாச்சு. டூல்லாம் தேவையில்லை கைஸ், கையிலே திருப்போம். ஸோ திருப்பியாச்சு. கரெக்டாக தானே இருக்குது. ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வச்சு லாக் பண்ணிட்டு இந்த ட்ரைவர் தாங்க பயங்கர டைட்டாக இருக்கும். வச்சு லாக்கே பண்ண முடியாது. ஓ லெஃப்ட் சைடா? நான் ரைட் சைடில் போட்டு திரும்பிட்டு இருக்கேன், லெஃப்ட் சைடில் போட்டு. லான்ச்சர் இல்லையே, என்ன பண்ணுறது? சரி ஃபஸ்ட்டு இதே லான்ச் பண்ணும். பேலன்ஸ் மோடில் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்டாமினாவே போயிடுங்க அதுக்கு, கிரேட்டஸ்ட் ரஃபேலுக்கு. அவ்வளோதான் கிரேட்டஸ்ட் இருக்கு போட்டு வேற லெவல் கைஸ். ஹார்மர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பஸ்ட்டு பண்ணிடுச்சு. பஸ்ட்டுடா ஹலோ கிட்டி. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ரஃபேல் அன்பாக்சிங் இவ்வளோ தான். ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஓகே. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நான் திருப்பியும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் மறந்துவிட்டேன். ஸோ எப்போ வாங்கினேன்னு எனக்கு தெரில. ஸோ போன வருஷம் வாங்கினது தான். ஸோ மறந்துட்டேன் எப்போ வாங்கினேன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு அன்பாக்சிங். கிரேட்டஸ்ட் ரஃபேல் நம்மளோட ஃபஸ்ட்டு கலெக்ஷனில் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்கச்சக்க ஃபஸ்ட்டு பேப்ளேட் வாங்குவோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர்ஸில் அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேப்ளேடை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேப்ளேடு அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பேப்ளேடு அப்படின்னா மெட்டல் பேப்ளேட். ஓகே. ஸோ மெட்டல் மாஸ்டர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளேடு. ஹெச்கே அப்படின்ற ஒரு பேப்ளேடோட பேர் அது. ஸோ அது என்ன பேப்ளேடுன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பெருசாக எதுவும் பேட்டிலும் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டே பண்ணிடுச்சுங்க ஹலோ கிட்டியை, வேறு லெவலில். திருப்பியும் லான்ச் பண்ணுவோமா? ஒரே ஒரு லான்ச்சு. ஃபஸ்ட்டு ஹலோ கிட்டியை பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டாமினா டைப் பேப்ளேடு. ஸ்டாமினான்னு சொன்னீங்க ப்ரோ, என்ன ப்ரோ வட்டம் போட்டுட்ருக்கு? எனக்கு என்ன ப்ரோ தெரியும், அது வட்டம் போடுது. ஐயோ நிற்க போகுது கைஸ். போடு 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 போடு. ஸ்பின் ஸ்டீல் பண்ணும் கைஸ். ஹலோ கிட்டி ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். ஸோ திருப்பியும் கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான் ஜெயிச்சிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் 2 லான்ச்சரை வச்சு நம்ம பேட்டில் போடுவோம். இன்னொன்று லான்ச்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் நான் மெட்டலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு பேட்டிலில் பார்ப்போம். ஸோ இதை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெருசாக என்கிட்ட வேறு ஃபஸ்ட்டு பேப்ளேடும் இல்லை. ஓகே. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேட்டில் போடலாம், பட் இல்லை. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு பேட்டிலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பாய்.
நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோவான் அன்பாக்ஸா இல்லை இந்த பே பாயிண்ட் ஏதாச்சும் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து தெரியல. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.